ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ap4 Menu. இன்னைக்கு மொறுமொறுப்பான இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபி அவல் வடை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸினா, யாராவது சடன் கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த அவல் வடை பண்ணி கொடுத்து நீங்கள் அசத்திடலாம். அவ்வளோ ஒரு ஈஸி ரெசிபிங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவல் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் அவல் சேர்த்துக்கோங்க. அவல் 3 விதமாக கடையில் கிடைக்குங்க. தின், திக், மீடியம் சைஸ்டுங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ்டு அவலுங்க. இந்த அவலை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க. சப்போஸ் நீங்கள் தின் வெரைட்டி அவல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் கழுவிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அவலில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க. இந்த அவலை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். பாருங்க, நீங்க அரைச்சி எடுத்த அவல் பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா திக்கா பிசு பிசுப்போட இருக்குங்க. அரைச்சி எடுத்த அவல் பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட், 1/2 கப் சன்னமாக வெட்டின வெங்காயம், 1 கப் வேக வச்சு துருவின உருளைக்கிழங்கு, பொடியாக வெட்டின கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து எல்லா பொருளும் நல்லா ஒன்று திரண்டு வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் துருவி சேர்க்கும் போது எந்த விதமான கட்டியும் இல்லாமல் உருளைக்கிழங்கு வருங்க. அதுக்காக தான் துருவுறது. இதையெல்லாம் சேர்த்து எல்லா பொருளும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதோட 1/2 கப் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அரிசி மாவு உங்கள் வடைக்கெல்லாம் நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கொடுக்குங்க. அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறது. ஆனால் அரிசி மாவோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் மாறிடுங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி திக்கா இருக்கணுங்க உங்களோட வடை மிக்சர். அந்த அளவுக்கு நீங்க அரிசி மாவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா வடை மாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன பால்ஸா உருட்டிக்கோங்க. இதை லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. ஏதாவது கிராக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மூடி விட்டுடுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கட்லெட் ஷேப்புக்கு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நடுவுல ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா வடை நல்லா எல்லா சைட்ல இருந்தும் வேகிறதுக்காக. அதே மாதிரி பார்க்கறப்பையும் சூப்பரா இருக்குங்க. அதுக்காக தான். பாருங்க, வடை சூப்பரா நம்ம தட்டி எடுத்துட்டோம். ஒரு பேன்ல வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு மிதமான சூட்டுக்கு வந்ததும் நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை இதுல ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க. வடையை சேர்த்ததும் திருப்பி விடாதீங்க. ஏன்னா நீங்கள் கரண்டியை போட்டு திருப்பி விட்டீங்க அப்படின்னா அப்புறம் வடை உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடையை திருப்பிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கமும் வடையை திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலருக்கு வர்ற வரைக்கும் வடையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, வடை நல்லா வெந்ததும் இந்த மாதிரி நல்லா மேலே அதுவா எழுந்து வருங்க. பாருங்க, உங்க வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் மொறுமொறுப்பான இன்ஸ்டன்ட் அவல் வடை ரெடி.
இந்த அவல் வடையை உங்களுக்கு விருப்பமான சட்னி இல்லைன்னா சாஸ் எது கூட வேணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.